ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சண்டேலேருந்து ஆரம்பிக்குது. சண்டே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் சண்டே வந்து அம்மா வீட்டில் வந்து ஒரு பெரிய அந்த பிரியாணிக்குன்னு உரிய பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா, டபரான்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் பிரியாணி செஞ்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யும் போது பிரியாணி வந்து உங்களுக்கு உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஏன்னா டம் போட்டு செய்கிறதுக்கும் இந்த மாதிரி பாத்திரம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம என்னதான் கடையில் வாங்கி பிரியாணி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தனியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, சைட் டிஷ் வந்து சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா. ஸோ இதான் அன்றைக்கி மெனு. ஸோ எல்லாருமே ஒன்றா உட்காந்து ரவுண்டாக உட்காந்து பிரியாணியை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே பிரியாணி லவர் தான். ஸோ அன்றைக்கி வந்து பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து நான் வந்து கருணக்கிழங்கு, அதாவது சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருணக்கிழங்கு வச்சு நீங்கள் எந்த ஒரு ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் அதை தனியாக வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்புல ஆட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே ராவாக போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா அது வந்து சில பேருக்கு வந்து இந்த அது கொஞ்சம் அந்த அரிப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் வந்து அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு தொக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி, குழம்பு, கிரேவி எது பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி பண்ணினா அந்த அரிக்கிறதுலாம் எதுவுமே இருக்காது. ஸோ தேங்காய் அரைச்சி ஊற்றி நான் வந்து அன்றைக்கி குழம்பு வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு வந்து 2 நாள் வந்து குழம்பு சாதம், 2 நாள் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா நமக்கு பிளான் பண்ணுறதும் ஈஸி, அதே போல் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம். இது வந்து அதுக்கு அடுத்த நாள் கீரை குழம்பு. ஸோ கீரை குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்சிலேயே அரைச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். சட்டிலெலாம் போட்டு கடைய மாட்டேன். ஸோ அன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து கேழ்வரகு சேமியா உப்புமா, அதுக்கப்புறம் கீரை குழம்பு. அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வறுவலும், ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் வேக வச்சு கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் கனிஷ்காக்கு அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸு. நான் டெய்லியும் வந்து அந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறத வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். பட்டு நான் சமைக்கிறத மட்டும் வீடியோ எடுத்துருந்தேன். நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லஞ்ச் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ சிம்பிளாக வந்து என்னென்ன லஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் ஓரளவு நான் காமிச்சிடுறேன். இது அதுக்கு அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சாம்பார். இந்த பாசிப்பருப்பு சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாசிப்பருப்பை வறுத்துட்டு நீங்கள் அப்படியே குக்கர்லேயே வந்து செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம வறுத்துட்டு செய்யும் போது குழகுழப்பு இருக்காது. அன்றைக்கி வந்து புளி சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் வந்து நான் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ புளி சாதம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி வந்து கனிஷ்காவுக்கு புளி சாதம். இது அதுக்கு அடுத்த நாள் தயிர் சாதம். இந்த தயிர் சாதம் வந்து நம்ம எப்போவுமே வந்து நார்மலாக செய்யாமல் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு, அதாவது இந்த மாதுளப்பழம், பச்சை திராட்சை அதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்திங்கன்னா பலகாபாத் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த தயிர் சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதுளப்பழம், பச்சை திராட்சை, பைனாப்பிள் இதெல்லாம் போட்டு செஞ்சுருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் என்கிட்ட வந்து மாதுளப்பழம் மட்டும்தான் இருந்தது. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதை வந்து பலகாபாத் மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் போட்டால் இதை வந்து பலகாபாத்துன்னு சொல்லுவாங்க. தயிர் சாதத்தை இந்த மாதிரியும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.